வணக்கம். நான் உங்கள் ஜினா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டு பார்க்க போகிறோம்னா, கடனை திருப்பி கொடுப்பாரா மீனா, குதூகலத்தில் கொண்டாடிய விஜயா. என்ன விஷயம் தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறடி காசு சீரியலில் வந்து இங்கே வந்து சிந்தாமணி விஜயாவுக்கு கால் பண்ணி மீனா பிஸ்னஸ் அப்படியே படுக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறா. அதை கேட்ட விஜயா வந்து என்ன சொல்கிறீங்க சிந்தாமணின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு வந்து சிந்தாமணி வந்து இப்போ மீனா எடுத்துக்கிற ஆர்டரில் வந்து அவளுக்கு வந்து 2,00,000 நஷ்டம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட வந்து விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேறு வந்து விஜயா வீட்டுக்கு அடங்காதல நீங்கள் அடக்கிட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பின் வந்து சிந்தாமணி வந்து இப்போ பாருங்கள் மீனா வந்து வீட்டுக்கு அழுதுகிட்டே வருவா பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் விஜய் வந்து வரட்டும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு வந்து விஜய் வந்து இந்த சந்தோஷத்தை எப்படியாவது கொண்டாடணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து வந்து ரவிக்கு கால் பண்ணி ஹோட்டல்லேருந்து விதவிதமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அது மாதிரி விஜய் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து சுஜி வந்து உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னா யாருக்கோ ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. பிறகு வந்து மீனா அந்த ஆர்டரை வந்து அந்த ஓனர் வீட்டுக்கு போயிட்டு வந்து கெஞ்சி கொண்டிருக்கா. அப்போ வந்து அந்த ஓனர் வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாரு. அதனால் வந்து மீனா வந்து ரொம்பவுமே கோபமாகறாங்க. மீன் ரவி ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெலாம் வந்து எல்லோரும் ஓப்பன் பண்ணி ஒன்றா சாப்பிட்றாங்க. மீனா மட்டும் சொந்த ஒரு சோகத்தில் வந்து ரூமுக்கு போயிடறாங்க. அதை தொடர்ந்து வந்து மீனா வந்து முத்துக்கு நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப ஆடுறாங்க. இதான் இன்னைக்கு எபிசோடு. ரொம்ப கொஞ்சம் அழுகாச்சாவே தான் இன்றைக்கி இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.